வெல்கம் வியூவர்ஸ். ஜனவரி 1997 கெரன் வெட்ரஹன் அப்படின்னு அழைக்கப்படுற ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கெமிஸ்ட் ஒருத்தங்க சடனா அவங்களுடைய உடம்புல ஏதோ வினோதமா நடக்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய லோயர் பாடியில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாமே ஏதோ உடம்புக்குள்ள ஊறிட்டு போற மாதிரி இருந்திருக்கு. இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான விஷயமா இருந்தாலுமே ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கல. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அதுவே தானா சரியாகிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இதன் பிறகு இவங்களுக்கு நடக்க போறது இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி டாக்ஸிக் லேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. கமெண்ட் பண்ணாதவங்க கூட அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்க பார்த்ததே இல்ல, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அது எனக்கு பிடிச்சிருந்தாதான் நம்மளுடைய எஸ்டிஐக்கும் அது கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி அதை ஒரு வீடியோவாவே நம்ம சேனல்ல போடுவேன். இன்கேஸ் அது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கும் அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை போட மாட்டேன். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ தான் தி டாக்ஸிக் லேடி அப்படிங்கிற அந்த வீடியோ. அந்த வீடியோவுடைய கண்டென்ட், அந்த ஸ்கிரிப்டை எழுதும் போதே கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் எழுதினேன். ஸோ இப்போ வரைக்குமே அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேல கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. இப்போ எதுக்கு நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி வேற ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணும் பொழுதுதான் இந்த கண்டென்ட் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. அப்ப இந்த வீடியோவும் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், இதுவும் அந்த கேட்டகரி தான். ஆனா ஒரு கெமிக்கலுடைய ரியாக்ஷன் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நம்மளை திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வீடியோவா இது இருக்கும். சோ அப்படி கெரனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய அஃபீஷியல் டெலகிராம் குரூப் 1,26,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு குரூப்பாக இருக்கும். நிறைய ஃபேக் குரூப்ஸ் இருக்கு, அதில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. அஃபீஷியல் குரூப்புடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கெரனுக்கு தன்னுடைய உடம்புல தெரிஞ்ச மாற்றங்கள் சின்ன பிரச்சனை தான், அதுவே சரியாகிடும் அப்படின்னு விட்டதுக்கு அப்புறமா அதன் பிறகு பல நாட்கள் கழிச்சு அவங்க நடந்து போகும் பொழுது அவங்களுடைய பேலன்ஸ் இழக்கிறத நோட் பண்றாங்க. ஒரு முறை அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த யூனிவர்சிட்டியுடைய ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நடக்க முடியாம திடீர்னு கால்கள் எல்லாமே லூஸ் ஆன மாதிரி கீழே விழுகிறாங்க. அதன் பிறகு அவங்களால எந்திரிக்க கூட முடியல, பக்கத்துல இருக்கிற செவுத்தை பிடிச்சுதான் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப கூட இதை அவங்க பெருசா எடுத்துக்கல. இது நம்ம ரொம்பவே டயர்டா இருக்கிறதுனால தான் நடந்திருக்கு, நம்ம இனிமேல் சரியா தூங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதன் பிறகு படிப்படியா அவங்களுடைய உடம்புல வெவ்வேறு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அவங்களுடைய பேச்சு, அவங்க பேசுறது ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பிச்சது. அவங்களுடைய காதுகள்ல ஒரு ஒயிட் நாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் விஷன் ரொம்பவே கம்மியாகி ஒரு நேரோவா ஒரு பேப்பர்ல ஓட்ட போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. உடனே கரனுடைய ஹஸ்பண்ட் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. அங்க ஹாஸ்பிட்டல்ல பிரைன் ஸ்கேன்ஸ், பாடி ஸ்கேன்ஸ் அப்படின்னு பலவிதமான டெஸ்ட் எடுக்கப்படுது. அவங்களுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இத்தனை டெஸ்ட் டாக்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல எந்த ஒரு டாக்டர்ஸுக்குமே அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது புரியல. இப்ப டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு ஹாஸ்பிட்டலுடைய ரூம்ல கெரன் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லா டெஸ்டுடைய ரிப்போர்ட்டுமே கடைசியா ரெடியாகி டாக்டர் அதை எடுத்துட்டு வராரு. அப்படி அந்த ரூம்குள்ள வந்த டாக்டர் அவருடைய முகத்துல ரொம்பவே கன்ஃபியூஷனோட அந்த ரிப்போர்ட்டை பாக்குறாரு, கெரனை பாக்குறாரு, அந்த ரிப்போர்ட்டை பாக்குறாரு, அகைன் தூங்கிட்டு இருந்த கெரனை பாக்குறாரு. ஏன் அப்படின்னா அவர் இப்ப சொல்ல போற விஷயம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அவருக்கே குழப்பமா இருந்துச்சு. இப்போ அந்த டாக்டர் கெரனுடைய ஹஸ்பண்டை பார்த்து, சார் உங்களுடைய
அவங்களுடைய மனைவிக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த டாக்டர் அப்படி கேட்டதற்கான காரணம் கரனுடைய உடம்புல அதிக அளவு மெர்க்குரி இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. மெர்க்குரி அப்படிங்கிற மெட்டாலிக் எலிமெண்ட் மனிதர்களுக்கு ரொம்பவே டேஞ்சரஸான ஒண்ணு, ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்த ஒண்ணு. அதோட எல்லா ஃபார்ம்லயுமே சரி. இப்ப கரனுடைய உடம்புல ரொம்பவே அதிக அளவு டாக்ஸிக் லெவலை விட 80 மடங்கு அதிகமா மெர்க்குரி கலந்துருந்துச்சு. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது இன்டென்ஷனலா பண்ணப்பட்டிருக்கு. கரன் மேல யாரோ மெர்க்குரியை வச்சு அவங்க சாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா கரனுடைய ஹஸ்பண்டோ என்னுடைய ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எதிரிகளுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப தூங்கிட்டு இருந்த கரனும் எந்திரிக்கிறாங்க. அவங்களும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எதிரிகளுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் டாக்டர் கரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. நீங்க ஒரு கெமிஸ்ட் தானே, ரீசெண்டா ஏதாவது மெர்க்குரி எக்ஸ்போசர் உங்களுக்கு நடந்துச்சா, அது உங்களுடைய உடம்புல ஏதாவது பட்டுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு கரன் எஸ் ஆமா அப்படின்னு பதில் சொல்றாங்க. சொல்ல போனா ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு 6 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு சில குறிப்பிட்ட மெட்டல்ஸால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு $7 மில்லியன் ஒர்த்தான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்திருக்கு. அதோட ஹெட்டா கரன் இருந்திருக்காங்க. அப்படி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ல மெர்க்குரியும் இருந்திருக்கு. கரன் டாக்டர் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி டேஞ்சரஸான மெட்டல்ஸை ஹேண்டில் பண்ணும் பொழுது எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பா ரொம்பவே கவனமா தான் இருந்தேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மெர்க்குரியை நான் ஹேண்டில் பண்ணும் பொழுது ரொம்பவே கவனமா தான் இருந்தேன். எனக்கு தெரியும் அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு. எப்பவுமே அதற்கான பாதுகாப்பு உடை போட்டுட்டு தான் நான் வேலையே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட டாக்டரோ அப்புறம் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் கரன் சில நிமிடங்கள் கழிச்சு இல்ல இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இருந்து கரெக்டா 5 மாதங்களுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த யூனிவர்சிட்டியோட லேப்ல அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும் பொழுது ரொம்பவே எதிர்பாராத விதமா 1 இல்ல 2 துளி மெர்க்குரி ஸ்பில் ஆகி அது அவங்களுடைய இடது கையுடைய பெருவிரல் கிட்ட விழுந்திருக்கு. ஆனா கரன் அந்த சமயத்துல அதற்கான பாதுகாப்பு உடை போட்டிருந்தாங்க. அவங்களுடைய கையில லேட்டெக்ஸ் கிளவுஸும் போட்டிருந்தாங்க. சோ அப்படி இந்த மெர்க்குரி சிந்தி அவங்களுடைய இடது கையில விழுந்ததுமே அவங்க பதட்டப்படல, நம்மளுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு பயப்படல. அதான் கிளவுஸ் போட்டிருக்கிறோமே அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா என்ன சேஃப்டி ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணணுமோ அதை பண்றாங்க. சோ தான் அப்ப செஞ்சுட்டு இருந்த அந்த ஒர்க் அப்படியே விட்டுட்டு கிளவுஸ் மேல விழுந்த அந்த மெர்க்குரியை அப்படியே தொடச்சிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போய் கண்டாமினேட் ஆயிருந்த அந்த கிளவுஸை தூக்கி வீசிட்டு தன்னுடைய கைகளை நல்லா கழுவிட்டு மறுபடியுமே புது கிளவுஸை போட்டுட்டு அதே வேலையை திரும்பவும் செய்யறதுக்காக போயிடுறாங்க. ஸோ இதை பத்தி அவங்க பெருசா கவலைப்படவே இல்லை. இப்போ கரனுடைய கையில விழுந்த அந்த மெர்க்குரியுடைய டைப் டைமெத்தல் மெர்க்குரி. இது நம்ம நார்மலா நம்மளுடைய பழைய தெர்மோமீட்டர்ல பாக்குற லிக்விட் மாதிரி ஷைன் ஆகுற அந்த மெர்க்குரி கிடையாது. அதுவும் ஆபத்தான ஒண்ணுதான். ஆனா டைமெத்தல் மெர்க்குரியை கம்பேர் பண்றப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைமெத்தல் மெர்க்குரி இந்த பூமியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கரன் அன்னைக்கு நான் கிளவுஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னதால இப்ப டாக்டர்ஸ் கடைசியா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது அந்த லேட்டெக்ஸ் கிளவுஸ் வழியா டைமெத்தல் மெர்க்குரி உள்ள நுழைஞ்சு ஸ்கின்னுக்குள்ள போகுமா அப்படிங்கிற டெஸ்ட் தான் அது. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எஸ் டைமெத்தல் மெர்க்குரி லேட்டெக்ஸ் கிளவுஸ்க்குள்ள பெனட்ரேட் ஆகி உள்ள போகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் சயின்டிஸ்ட் போட சொல்ற எல்லா கிளவுஸ்லயுமே இது பெனட்ரேட் ஆகி உள்ள போகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கரனுடைய உடம்புல மெர்க்குரி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணியிருந்தாலுமே 5 மாதங்களுக்கு முன்னாடி அதுவும் ஒரே ஒரு முறை நடந்த இந்த எக்ஸ்போசருக்கு கரன் ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலா மனிதருக்கு மெர்க்குரி டாக்ஸிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணாவே, அந்த மெர்க்குரிய உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணாவே பாதிக்கப்பட்ட மனிதரை காப்பாத்திரலாம். இது இயற்கையாகவே நம்மளுடைய உடம்பே அதை வெளியேற்றிடும். ஆனா இங்க கரனுக்கு அது வெறும் மெர்க்குரி கிடையாது, அது டைமெத்தல் மெர்க்குரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா மனிதருடைய உடம்புக்குள்ள ஸ்கின்குள்ள போன உடனே ஃபேட் டிஷ்யூஸ்ல போய் மிக்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி கரனுக்கு இங்க அவங்களுடைய பிரெயின்ல போய் மிக்ஸ் ஆகிருக்கு. பிகாஸ் பிரெயின் 60% ஃபேட்ல உருவானது, கொழுப்புல உருவான ஒரு உடல் உறுப்பு. சோ கரனுடைய உடலால அத அந்த மெர்க்குரிய டைமெத்தல் மெர்க்குரிய வெளியேற்ற முடியல. சோ அங்க பிரெயின்ல இருந்து கரனுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிருக்கு.
ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 3 வாரங்களுக்கு அப்புறமா கேரன் கோமாக்கு போயிடுறாங்க. அப்ப கேரனுடைய ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும் பொழுது கேரனுடைய ஒரு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்திருக்கு. சோ உடனே அந்த ஃப்ரெண்ட் டாக்டர் கிட்ட, என்னாச்சு டாக்டர், கேரனுக்கு பெயினா இருக்கா, அதனாலதான் அவ அழுகுறாளா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டாக்டரோ கேரனால பெயினை உணரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மூளை இப்ப இல்ல, அத அவங்களுடைய பிரெயின் எப்பவோ இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. கேரன் கோமால இருந்து மீளவே இல்ல. ஜூன் 8, 1997, அதாவது அந்த 2 டிராப் டைமெத்தில் மெர்க்குரி அவங்களுடைய லேட்டெக்ஸ் கிளவுஸ்ல விழுந்து 10 மாதங்களுக்கு அப்புறமா கேரன் இறந்து போறாங்க. இந்த உலகத்துல நம்ம ரொம்பவே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல வேதியியல் நிகழ்வுகள் இருக்கு. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.